நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற டீம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், த ரெய்னிங் சாம்பியன், டிஃபெண்டிங் சாம்பியன். எக்ஸ்ட்ராடனரி டீம் வச்சிருக்காங்க ஸ்குவாடு. இப்போ பெரிய தலைவலி இல்லைன்னா யாரை வந்து ரீடைன் பண்றது, யாருக்கு ஆர்டிஎம் போடுறது, யாரை வந்து விட்டுற போறோம், ஆப்ஷன்ல எவ்வளவு பிரைஸ்க்கு ஒரு சில பிளேயர்ஸ் திருப்பியும் இவ்வளவு போனா கூட பரவாயில்ல எடுக்க போறோம் அப்படிங்கறது ஒரு பெரிய தலைவலி. அண்ட் அவங்களோட மென்டாரா இருந்த ஜம்பீரும் இப்ப இல்ல, அதுவுமே ஒரு வாய்டு தான். இவரும் வந்திருக்காரு மென்டாரா, பிராவோ. அவர் வந்து இப்போ ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, இப்ப எனக்கு இதுவுமே ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது கோரை பத்தி டிஸ்கஸ் பண்ண முன்னாடி. பிராவோ அண்ட் சந்திரகாந்த் பண்டிட், ஏன்னா அபிஷேக் நாயர் மிஸ்ஸிங், கம்பீர் மிஸ்ஸிங். பிராவோ வந்து ஹிந்தி பேச தெரியாது கண்டிப்பா, ஆப்வியஸ்லி. சந்திரகாந்த் பண்டிட்டுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியும்னு தெரியல. சோ இவங்க எப்படி வந்து ஒரு ரேப்போ கிரியேட் பண்ண போறாங்கன்றதே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா பிரான்சைஸ்க்கும் பிராவோக்கும் நல்ல ரேப்போ இருக்கும். லெஜெண்டரி பிளேயர் சுனில் நரேன், ரசிலுக்கெல்லாம் நல்ல ரேப்போ இருக்கும். ஸோ ஆப்ஷன் டைனமிக்ஸ் எப்படி இருக்க போது, ரிட்டன்ஷன் பாலிசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, ஸ்ட்ரெயிட்டாவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை ஆகாஷ்க்கு தான் த்ரோ பண்றேன். அதுக்கப்புறம் கோரை பத்தி பேசுவோம். இல்ல ப்ரோ, இப்போ ஒரு ஐபிஎல் இத்தனை சீசன்ஸா நடக்கும்போது பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நேத்தி வந்து ஒரு சேனலுக்கு வந்து நட்டு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. நட்டு என்ன சொன்னாருன்னா, போன சீசன் வந்து அவரும் கமின்ஸும் எவ்ரி ஓவர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். நட்டு வந்து கமின்ஸ் போலிங் பண்ணும்போது ஃபீல்டிங் சஜஷன் சொல்லுவாராம், அதை கமின்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கேட்பாராம். அப்படின்றப்போ இப்போ பிராவோ வந்து இப்ப சிஎஸ்கேல பண்ணும்போது கூட துஷார் தேஷ்பாண்டேக்கும் பத்திரானாக்கும் தான் அவர் கைட் பண்ணிட்டு இருந்தாரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. ஹலோ, கேக்குதா ப்ரோ? சோ துஷார் தேஷ்பாண்டே, பத்திரானா, சிமர்ஜித் சிங் இவங்களுமே வந்து இந்தியன் ஹிந்தி பேசுற பீப்புள் தான். அப்படின்றப்போ இவங்களுக்கு பண்ணும்போது அவர் இங்க பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் பேரியர் பெரிய விஷயமா இருக்கும்னு நான் பார்க்கல. ஸோ ஆக்ஷன் டைனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்னிக்கல் பர்சன். இப்போ பிராவோ என்ன மாதிரி ஒரு பர்சனா நான் பாக்குறேன்னா, ஒரு சாம்பியன்ஷிப் எப்படி ஜெயிக்கணும்னு நாலேஜ் இருக்கிற பர்சனா நான் பாக்குறேன். ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் ஜெயிக்காத கப்பே இல்லைன்னு அப்படின்றப்போ நல்ல கிரிக்கெட் ஆடுறது ஒரு விதம், நல்ல சாம்பியன்ஷிப் ஃபார்ம் பண்றது ஒரு இன்னொரு விதம். ஸோ பிராவோ வந்தது வந்து ஒரு மெயினா மெகா ஆக்ஷன் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டைம்ல வந்தது வந்து கேகேஆருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் ப்ரோ நான் பாக்குறேன். ஓகே, நல்ல பதில், கன்வின்சிங்கா தான் இருக்கு. லெட்ஸ் சி. அப்ப வந்து நம்ம ஷோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கோர் இருக்கா இல்ல இல்லையா. ஆக்சுவலி வந்து இது டிபேட்டபிளே கிடையாது, எல்லாருமே அக்ரி பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். கோர் எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப அந்த கோர்ல இருந்து எத்தனை பேரை வந்து ரிலீஸ் பண்ணி அதை திருப்பியும் பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பாடு. ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அந்த 11 மெம்பர்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா இன்க்ளூடிங் இம்பாக்ட் பிளே 12 பேரும் மேட்ச் வினர்ஸா இருந்திருக்காங்க போன சீசன்ல. கேகேஆருக்கு பெரிய பெரிய தலைவலி. இல்ல ஒரு 5 பேரை இல்ல 4 பேரை மிஸ் பண்றாங்கனாலே அதுக்கேற்று திருப்பியும் ஒரு சப்ஸ்டியூட் பிளேயர், அவங்களோட ரீப்ளேசிங் பிளேயர் வந்து எடுத்துட்டு வர்றது பெரிய டாஸ்க். பட் நல்ல க்ரூமிங் பண்ற டீம் தான் கேகேஆர். ஸோ ஆப்வியஸ்லி அது சேலஞ்சிங்கா இருந்தாலும் அவங்க அந்த சேலஞ்ச எடுத்து நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க கோரை பத்தி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. பிரபு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க வந்துட்டு 12 பேர்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த டீம்ல 5 பேர் மட்டும்தான் வந்துட்டு லைக் எதுவும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கல. ரமன்தீப் சிங் கூட ஒரு மேட்ச் வந்துட்டு ஒரு ஃபிளரிஷ் கொடுத்துட்டு போவாரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட. எல்லாரும் ஆடிட்டாங்க, நிதிஷ் ராணாவை இறக்கி விட்டாங்க. இப்ப நான் அந்த கரண்ட் ஸ்குவாடை நான் எடுத்து பார்த்தேன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல எல்லாரும் ஏதோ ஒரு டயத்துல வந்துட்டு டீமுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. 24 பேர் இருக்காங்களா, 22 பேர் இருக்காங்களா, அதுல 16 பேர் ஃபுல்லா, அதாவது லைக் அட்லீஸ்ட் 2 மேட்சாவது விளையாண்டவங்க இருக்காங்க. கோருக்குலாம் கேள்வியே கிடையாது. இவங்க எல்லாம் பாவம் இந்த மெகா ஆக்ஷனா போயிடுச்சு. மினி ஆக்ஷனா இருந்தா அடுத்த வருஷம் இவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், கண்டினியூஸா வந்துட்டு இது பண்ண போறாங்க, டிஃபெண்ட் பண்ண போறாங்க டைட்டில்னே சொல்லிடலாம். ஓகே ஆகாஷ், ஏதாவது சொல்லணுமா இல்ல நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாமா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலி வந்து ஏன் வந்து இதை ஸ்கிப் பண்ண வேண்டியதா இருக்குன்னா, அதுதான் பிரபு கிளியரா சொல்லிட்டாரு. இதுல வந்து கோருக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். போகாதே விட்டா வந்து யாருமே போக வேணாம், நாங்க ஆக்சுவலிக்கே வரல, இருக்க டீமே வச்சு ஆடுறோம் அப்படின்னு கூட மனு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு போகாதே பிளேயர்ஸ் இருக்காங்க. யார் யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆகாஷ் நீங்களே சொல்லுங்க. ப்ரோ, நான் கேகேஆரோட ஃபேன் அப்படின்றதுனால கேகேஆர் பத்தி மற்ற பிரான்ச்சைஸி விட இன்னும் நல்லா இன் டீடைல் பார்ப்பேன். ஸோ அவங்களோட ஒரு எவ்ரி சீசன் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கேகேஆர் மும்பை இந்த 2 பிரான்ச்சைசி மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்ஷனுக்கு எந்த பட்ஜெட்டோட போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய தலைவலி அவங்களுக்கு அது இருக்கவே இருக்காது ப்ரோ. அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு இந்த பிளேயர் பிடிச்சிருக்கா, நான் இந்த பிளேயரை கடைசி வரைக்கும் பேக் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ மேக்ஸிமம் ரிட்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்லாட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபுல் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது ப்ரோ.
ஏன்னா எனக்கு அவங்களுக்கு வந்து ஆக்ஷனுக்கு வெறும் 40 crores போறாங்க, 50 crores போறாங்க, அது எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவையான 6 பேர் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு போதும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இன்னொன்னு கேகேஆர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க அந்த ஸ்குவாட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிமம் இருந்தா போதுமோ அவ்வளவுதான் எடுப்பாங்க. இப்போ எஸ்ஆர்எஸ் சிஎஸ்கே எல்லாம் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 22 பிளேயர்ஸ் எடுத்துட்டு போவாங்க. பட் கேகேஆர் வந்து 18 மினிமம் எடுக்கணுமா, நாங்க வெறும் 18 எடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி ஒரு டீம் அப்படின்றதுனால அவங்க பெருசா ஆக்ஷனுக்கு கவலைப்பட மாட்டாங்க. நான் எந்த 6 ரிட்டைன் பண்ணுவாங்கன்றது நம்ம 3 பேருக்குள்ள கண்டிப்பா டிபேட் வரும். ஸோ நீங்க ஒப்பீனியன் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்புறம் எந்த பிளேயர்ஸ்ன்றதுக்கு போலாம் ப்ரோ. நானே கூட வரேன். ஆக்சுவலி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கேகேஆர் வந்து அன்னைக்கு நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோல பேசுறப்பவே சொன்னேன், லைவ்ல நினைக்கிறேன், 6 ரிட்டென்ஷன் ஷார்ட் இருக்கு. அதுல இப்ப இந்த அன்கேப்டு பிளேயர்ல மட்டும் தான் ஒரு டிபேட்டே இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஹர்ஷித் ராணா டெபியூ ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரானரி சான்சஸ் இருக்கு. இப்போ அதுலயுமே நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இப்போ இந்த இது இருக்கு, இது வந்து ஆக்சுவலி வந்து தப்பா போயிடும். இருந்தாலும் இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. கம்பீர் வந்து கேகேஆர்ல இருந்திருக்காரு. இப்போ வந்து சப்போஸ் ஹர்ஷித் ராணா இங்க கேப் ஆயிட்டாருன்னா அங்க வந்து அவர் அன்கேப்ல ரிட்டென்ஷன் பண்ண முடியாது 4 crore. இப்போ வந்து ஒரு ஸ்குவாட்ல இருக்காரு, டெபியூ பண்ண வைப்பாங்களா இல்லையான்னு தோணுது. இதுக்கு நீங்க ஆன்சர் என்ன கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சிலனாலும் ஒரு கியூரியாசிட்டிக்காக இந்த கொஸ்டினை போடுறேன். இது நிறைய பேருக்கு ஒரு 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 பேசுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும்னு. ஏன்னா வெங்கி மைசூரா இருக்கட்டும், அவர் இவ்வளவு க்ளோஸ் சர்க்கிள் கேகேஆரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரே ஒரு 20 நாள் இருக்கு அவர் வந்து கேப்டா அன்கேப்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது பண்றதுக்கு. ஹர்ஷித் ராணா வந்து கேப்ட் ஆயிட்டாருன்னா இன்னொரு பெரிய தலைவலி கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்ப மேபி வைபவ் வரவராதான் அவங்க வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா அன்கிரிஷ் ரகுவன்சி பண்ணுவாங்கன்றது தோணுது எனக்கு. சோ மிச்சம் 5 பேர் ஈஸியா கண்ணுக்கு தெரியுறாங்க எனக்கு யார் அந்த 5 பேர்னு. பிரபு நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? ரிட்டென்ஷன் பண்ணிடுவாங்களா? ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு நல்ல பாயிண்ட். மேபி கம்பீர் வந்துட்டு நல்லது பண்ண போறேன்ட்டு ஹர்ஷித் ராணா உட்கார வச்சாரு அப்படின்னா அது டிபேட்டபிளா கூட இருக்கும். வேணும்ட்டே பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் ஆகும். பட் ஹோப்ஃபுல்லி அதுக்கெல்லாம் வேலை இருக்காது. ஏன்னா இன்கேஸ் ஹர்ஷித் ராணா வந்துட்டு ரீடைன் பண்ண முடியல, மேபி அவங்க பார்ப்பாங்க. இப்ப வந்துட்டு ஹர்ஷித் ராணா அன்கேப்டா இருந்தாருன்னா ஸ்ட்ரெயிட்டாவே 6 ரிட்டன்ஷன்ஸை பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க. எனக்கு ஆர்டிஎம்மே வேணாம். சாரி டு இன்டரப்ட் ப்ரோ, பட் கொடுத்த ஸ்குவாட் வச்சு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா கண்டிப்பா டெபியூ பண்ணியே ஆகணும் ப்ரோ, வேற வழியே இல்ல. ஏன்னா அவங்க எடுத்துட்டு போறதே 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அதுல ஹர்ஷித் சிங் மட்டும் தான் கேப்டா இருக்காரு. சோ மயங்க் யாதவ், ஹர்ஷித் ராணா 2 பேரும் யாராவது ஒருத்தர் கேப்ட் ஆகணும்ன்றப்போ ஹர்ஷித் ராணா ஆல்ரெடி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு 2 சீரியஸா இந்தியாக்குன்றப்போ அவங்க பண்ணி வச்சுதான் ஆகும். ஆக்சுவலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, லக்னோலயும் இருந்திருக்காரு கம்பீர், கேகேஆர்லயும் இருந்திருக்காரு. அவர் நினைச்சாருன்னா திடீர்னு நம்ம சண்டே அன்னைக்கு ஒரு ஹர்ஷித் ராணாக்கு பேக் ஸ்பாசம்னு கூட சொல்லலாம். தெரியல உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ நாங்க அன்னைக்கு போடுவோம். அன்கேப்ட் ஹர்ஷித் ராணா ரீடைன்ட் அஸ் அன்கேப்ட் பிளேயர் 4 crore அப்படின்னு வருதுன்னா கம்பீர வந்து வைத்து செய்யப்படுவார். கேகேஆருக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இவர் ஒன்லி ஆப்ஷனா இல்லாம இருக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். ஹர்ஷித் ராணா இல்ல அப்படின்னா சுயாஷ் இருக்காரு, 2 ஆப்ஷன் சொல்றாரு. பட் என்ன கேட்டீங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு என் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா அவங்க அன்கேப்டல் ரமன்தீப் சிங் தான் போவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா ரமன்தீப் சிங் வந்து ஒரு ரேர் கமாடிட்டி, ஒரு இந்தியன் பினிஷர்னு நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. நம்ம ஷாருக் கான் சொல்லலாம், ஆனா ஷாருக் கான் ப்ரூவன் பிளேயர் கிடையாது. நம்ம ஹைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவர் இன்னும் அந்த பிக் ஒரு 5.5 crore கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. ரமன்தீபா இல்ல ரமன்தீப் லாக்ஸ் ப்ரோ, 50 lakhs பேஸ் பிரைஸ் எடுத்தாங்க. சோ அவர் 4 crores நீங்க பண்ணீங்கன்னா ரசல், ரமன்தீப், ரிங்கு அந்த ஃபினிஷிங் கோர் அப்படியே இருக்கும் கேகேஆருக்கு. அடுத்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அந்த ஃபினிஷிங் கோர் வந்து இருந்தாலே வந்து அந்த பவர் ஹவுஸ்ன்ற அந்த பேரு கேகேஆருக்கு சஸ்டெயின் ஆகும். சோ அன்கேப்ட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ரமன்தீப் சிங்கோட போறது பெஸ்ட்னு தோணுது ப்ரோ. இல்ல கன்வின்சிங் ஆர்குமெண்ட் தான். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கம்பீர் சொன்னீங்க அந்த டெபியூ பத்தி. டெபியூ பண்ணிடுவாரா சொல்லிட்டீங்கல? ஓகே கண்டிப்பா பண்ணிடுவாரு சொல்லிட்டீங்க. வேற ஆப்ஷன் இல்லங்கிற பட்சத்துல. இன்னும் வேற எதுவும் ஒயிட் பால் சீரிஸ் இல்லல அக்டோபர் 31க்குள்ள. இந்த 3 T20s மட்டும் தான் இருக்கு. நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் தான் இருக்கு. ஆமா டெபு கணக்கு தானே. டெஸ்ட்ல கூடவே மாட்டாங்க, டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுக்கவே மாட்டாங்க. ஆல்ரெடி எஸ்டேஆல் பேக்கப் இருக்காரு, ஷமி ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ ஆகாஷ் பார நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஆமா ஒயிட் பால் இந்த 3 மேட்ச்ல தான் கரெக்ட் பேக் ஸ்பேஷம் இல்ல நிகில் ஏதாவது ஒன்று சொல்லி கதை விட்டாங்கன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனா நீங்க சொன்னது ஒரு எக்ஸ்ட்ரானரி பாயிண்ட் தான். ரமன்தீப்புக்கு தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஹர்ஷித் ராணா மேபி 7-8 crores சொன்னா கூட போய் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா இவங்க எப்பவுமே எப்படின்னா ஒரு போலர் போனா அவங்க அடுத்த வந்து லைக் முடிஞ்ச அளவுக்கு பைபேக் பண்ண பாப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு போலரை க்ரூம் பண்ணுவாங்க. இவங்க எப்பவுமே அந்த ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவம் மாவி, கமலேஷ் நாகர்கோட்டி,
அந்த டைம்ல இருந்தே நீங்க ஆமா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி உமேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் லைக் யங் பிளேயரா இருக்கும்போது க்ரூம் பண்ணது கேகேஆர் தான். ஆமா அப்படின்றப்போ இவங்க பொதுவாவே யங் பிளேயர்ஸ் நிறைய எடுத்துட்டே வருவாங்க. ஒரு இக்பால் அப்துல்லாவா இருக்கட்டும், இங்க பேட்டிங்லாம் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் ஸ்டார்டிங்ல எடுத்தாங்க, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன்லாம் இங்க ஆடினாரு. அப்படின்றப்போ ஒரு பிளேயர் போக போக அடுத்த பிளேயர் எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட ப்ராப்பர் ஸ்கவுட்டிங், ஒரு மும்பை இந்தியன்ஸ் அடுத்து ஒரு நல்ல இந்தியன் ஸ்கவுட்டிங் வச்சிருக்காங்கன்னா நம்ம அது கேகேஆர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஹர்ஷித் ராணா கேப்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய லாஸ் தான் கேகேஆருக்கு, அதுல டவுட்டே இல்லை. ஓகே. நான் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், ஹர்ஷித் ராணா மட்டும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் போனா அவர் எம்ஐ ஜெர்சி போட்டு அடுத்த வருஷம் ஆடுவாரு. அவங்க எவ்வளவு நாளும் பரவாயில்லன்னு போக போறாங்க ஹர்ஷித் ராணாக்குன்னு தோணுது எனக்கு, என்னமோ இன்ட்யூஷன். பார்க்கலாம். ஓகே, நம்ம ரிட்டன்ஷன்ஸ்க்கு போயிடலாமா? இப்ப பிளேயர்ஸ்க்கு போகணும். ஆல்ரெடி நம்ம ரிட்டன்ஷன் டாபிக்லாம் போயிட்டு இருக்கோம். பிளேயர்ஸ்ல வந்து நான் வந்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்ரேயஸ் ஐயர் 18 crore. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மும்பை ட்ரேட் பண்றாங்கன்ற கான்செப்ட் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரூல் படியே உங்களால பண்ண முடியாது ப்ரோ. மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேட் வந்து லீகலே கிடையாது. ஸோ அது பண்ண முடியாது. அந்த ஆப்ஷனே அப்படியே கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அது ஜஸ்ட் ஒரு ரூமர், அவ்வளவுதான். பட் மற்றபடி நீங்க மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி எந்த பிளேயரும் ட்ரேட் பண்ண முடியாது. ஓ, இப்போ வந்து அந்த ரிட்டன்ஷன்ஸ் மட்டும் தான், ட்ரேடிங்கே கிடையாதா எந்த டீமுக்கும்? மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேடிங் கிடையாது. மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஸ்குவாட் டு ஸ்குவாட் அது பண்ணிக்கலாம். பட் இது முன்னாடி பண்ண முடியாது. ஓகே. அப்ப வந்து ஸ்ரேயஸ் ஐயர், ரசலா இல்ல நரேனா 18 ஸ்லாப்ல வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர். திருப்பி ரசல், வருண் சக்கரவர்த்தி 14 ஸ்லாப், 11 வந்து ரிங்கு சிங். 5 பேர் சாலிட் ரிட்டன்ஷன். அன்கேப்டு ரமன்தீப்பா இருக்கலாம். ஹர்ஷித் ராணா டெபியூ ஆகலாம், ஹர்ஷித் ராணாவா இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நரேன் 14க்கு போய் ரசல் தான் 18க்கு போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் மெகா ஆக்ஷன்ல நரேன 6 crore பண்ணாங்க. 4th ரிட்டன்ஷனா சுனில் நரேன் இருந்தார். 3rd வெங்கடேஷ். இல்ல நான் அதனாலதான் டிபேட்டபிள் தான் எழுதியிருக்கேன். எனக்குமே ரசல் மாதிரி தான் தோணுது. ஏன்னா கண்டினியூஸா ஆடிட்டு இருக்காரு அவரு. நரேன் வந்து நடுவுல மிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஒரு சீசன். ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ரிங்கு சிங்க்கு தான் ஹாப்பியா இருக்கு. ஒரு 50 lakhsல இருந்து இப்போ ஒரு 11 crore போறாருன்றது அவரோட இதுக்கு. ஏன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி, அவர் கொடுக்குற அந்த ஃபீல்டிங் டெடிகேஷனுக்கும் சரி, 50 lakhsன்றது எல்லாருமே டிபேட் பண்ணிட்டே இருந்தாங்க அவர் இவ்வளவு கம்மி அமௌண்டா இருக்கேன்னு. ஸோ 11 crore ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம் அவருக்கு. ஸோ நீங்க பிரபு உங்களோட தான் கன்ஃபார்ம் ப்ரோ. ஓகே. அண்ட் ரமன்தீப் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பிரபு நீங்க தான். நான் தான் லைக் வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, லைக் லாஸ்ட் ஸ்லாப் வந்துட்டு ஹர்ஷித் ராணாக்கு வச்சிருப்பாங்க. அண்ட் ரமன்தீப்பும் வந்துட்டு இப்ப கன்வின்சிங்கா இருக்கு. மேபி அங்கரீஷ் ரகுவன்ஷிக்கும் போகலாம். இன்கேஸ் லைக் அவங்க வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர் கூட போகலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்துட்டு ஆர்டிஎம்லாம் வச்சுக்க மாட்டாங்களேன்னு நினைக்கிறேன். மொத்தமா ரிட்டன்ஷனை பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு ஆக்ஷன்ல இறங்கி இந்த சின்ன சின்ன பவுலர்ஸ்லாம் எடுத்து அவர் ஆகாஷ் கரெக்டா சொன்னார், சூப்பரா சொன்னாரு. கமலேஷ் நாகர்கோட்டி, சிவமாவி எல்லாம் குரூம் பண்ணாங்க. அதே மாதிரி மேபி இப்போ இந்த இது நடந்துட்டு இருக்கு, என்ன இரானி கப் நடந்துட்டு இருக்கு. அதுல மேபி ஒரு நல்ல எக்ஸைட்டிங் ஃபாஸ்ட் பவுலர், யாராவது அப்கமிங் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா அப்படி எடுத்துட்டு வந்து திலீப் டிராபில நல்லா பண்ண ஒரு பவுலர் எடுத்துட்டு வந்து ஆட வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவ்வளவுதான், சாலிடா இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், நரேன் கேட்கவே வேணாம். சும்மாவே கரேபியன் பிளேவர் கேகேஆர்ல எப்பவும் இருக்கும். இப்ப 10 குறைக்கு கரேபியனை இன்னும் அது ஸ்பைஸ் அப் பண்ணி விடுறதுக்கு பிராவோ வேலை உள்ள வந்துட்டாரு. ஸோ அதனால ஸ்ட்ரைட்டாவே போயிடுவாங்க. அண்ட் வருண் சிவி எனக்கு ஆக்சுவலா லைக் கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல. மேபி அவங்கள பண்ணுவாங்களா இல்ல வெங்கடேஷ் ஐயருக்கு போவாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு 2 dimensional 3 dimensional பிளேயர் அவர். ஆக்சுவலா ஃபீல்டிங்கும் ஓரளவுக்கு அவர் இங்க பவுலிங்லாம் போட மாட்டாரு. ஐபிஎல்ல பவுலிங்லாம் போட மாட்டாரு எனக்கு தெரியும். இல்ல ஆக்சுவலா போட்டுருக்காரு வெங்கடேஷ். இல்ல பிரபு ப்ரோ, நீங்க சொல்றது 100% கரெக்ட். பட் என்ன பாப்பாங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி இல்லாத சுனில் நரேன் அதே சுனில் நரேனா இருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் காம்போவா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. சுனில் நரேன் ஒரு சைட் 4 runs per over போறாருன்னா, இன்னொரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி விக்கெட்ஸ்க்கு ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாரு. ஸோ இவங்களோட காம்போவா இருக்கும் போது இவங்க ஒர்க் ஆறாங்களே தவிர தனியா இருக்கும் போது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. ஆனால் ப்ரீவியஸ் மெகா ஆக்ஷன்லயே பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர் 2 பேரும் ரீடைன் பண்ணாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி டீமோட செகண்ட் ரிட்டன்ஷனாவே இருந்தாரு. ரசல் ஃபர்ஸ்ட், வருண் செகண்ட் இருந்தாருன்றப்போ இவங்க இந்த காம்போவை பிரேக் பண்ண மாட்டாங்கன்றது தான் என் பாயிண்ட் ப்ரோ. கரெக்ட். பட் எனக்கு ஏதோ ஸ்லைட்டா ஒரு ஃபேவரிட்டிசம் வெங்கடேஷ் ஐயர் மேல. வெங்கடேஷ் ஐயர் பிளே ஸ்டைல் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வெங்கடேஷ் ஐயர்னு சொல்றேன். பட் ஆப்வியஸ்லி வருண் சிவிக்கு தான் போவாங்க. அதுவும் ஒண்ணு இருக்கு. வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு நல்ல இது இருக்கு. ஆனா அவர் இதுல தலையை விட்டு வருண் சக்கரவர்த்திக்கு பதில் வெங்கடேஷ் ஐயர் எடுக்கலான்ற அளவுக்கு ஒரு ஏதாவது பேச கூட பாயிண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு ரேரஸ்ட் கமோடிட்டியா இருக்காரு அவரு. அந்த ஐபிஎல்ல அவரோட ஃபார்மும் அவரோட இம்பாக்டும் எக்கச்சக்கமா இருக்கு. சிங்கிளா 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. வெங்கடேஷ் ஐயரும் ஈக்குவலி கேப்பபிள் தான். ஒரு 12 கோடிக்கு வெங்கடேஷ் ஐயர் போனா கூட அவங்க போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நிதிஷ் ராணா கூட அவங்க வந்து ரொம்ப டெம்ப்டடா இருப்பாங்க, விடக்கூடாதுன்னு. அதுவுமே ஒரு பெரிய தலைவலி தான் அவங்களுக்கு. எத்தனை பேர்
திருப்பி எடுக்க போறாங்கன்றது. ஈவன் லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஆர்டிஎம் வந்து நிதிஷ் ராணா மேல தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. 8.75க்கு மும்பை வாங்கி இருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து ஆர்டிஎம் பண்ணிருந்தாங்க. சோ நிதிஷ் ராணா கேகேஆர் ரீடைன் பண்ணலனா மோஸ்ட் ப்ராபபிலி மும்பை போறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா மும்பை எப்பவுமே நிதிஷ் ராணா டார்கெட் பண்ணிக்கிட்டே. ஆமா, ஆல்ரெடி ஆடியும் இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மும்பையோட தான். ஒரு பெர்ஃபெக்ட் சீசன் வந்ததுன்னா இதான் ப்ராப்ளம், யாரை விட்டாலும் லாஸ்ன்ற மாதிரி இருக்கும். பட் திருப்பி அவங்க அந்த மெகா ஆக்ஷன்ன்றதால திருப்பி க்ரூம் பண்ண ஆரம்பிக்கணும், நல்லா ஸ்கவுட்டிங் ஆரம்பிக்கணும். ரகுவன்ஷி ரிட்டென்ஷனை விட எனக்கு தெரிஞ்சு திருப்பி கம்மி அமௌண்ட்டுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. இது அமன்தீப் நான் சொல்றேன், பட் வைபவ் ஓவரால் எடுத்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா அவருமே ஒரு ரேர், அந்த பனானா இன்ஸ்விங் போடுறதுன்றது டொமஸ்டிக் சர்க்கியூட்ல வேற எந்த போலருமே இல்ல அப்படின்றப்போ வைபவ் ஓவரால் எடுத்தாலும் ரொம்ப ஹாப்பி, ரமன்தீப் எடுத்தாலும் ஹாப்பி. எனக்கு என்னன்னா ரிங்கு ரசல் ரமன்தீப் ஒன்னா திருப்பி பாக்கணும்ன்றதுனால நான் ரமன்தீப் சொல்றேன் ப்ரோ. RRR அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ஆமா எனக்குமே ரமன்தீப் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 7 பால் ஆனா 21 ரன் அடிச்சுட்டு போயினே இருக்காரு அவர் பாட்டுக்கு வந்து. அந்த இது வந்து திருப்பியும் யாராவது அந்த இம்பார்ட்டன்ஸ் திடீர்னு கொடுக்கணும்னு தேவைப்படுறப்போ அவர் இறங்குறாரு. ரசல் அங்க வந்து ரசல் ஸ்ட்ரகிள் ஆறாரா ரமன்தீப் படிக்கிறாரு, ரிங்கு ஸ்ட்ரகிள் ஆறாரா ரமன்தீப் படிக்கிறாரு. ஸோ அந்த இதை வந்து மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. வைபவ் அட் மேட்ச் ஒரு 6 ஸ்கோர் போனா கூட திருப்பி அவங்களுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சிஎஸ்கே இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து வைபவ் வர மேல ரொம்ப வேணும் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. டிசி, சிஎஸ்கே இவங்க எல்லாம் இல்ல. ஆக்சுவலா ரமன்தீப் வந்துட்டு ஒரு ஹேண்டி பவுலர் வேற, ஒரு மாதிரி ஒரு மீடியம் பேஸ் போடுவார். மேபி பவுலிங்லயும் ஒர்க் பண்ணாருன்னு வச்சுக்காங்களேன். ஒரு திரும்ப இந்த டீம் வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா வந்து டைட்டில டிஃபெண்ட் பண்ற இந்த ரிட்டன்ஷனை வச்சே வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் லைக் தே ஹேவ் த டீம் அப்படின்ட்டு. பட் யா லெட்ஸ் see, இன்னும் ஆக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் ஸ்கேரியா கூட இருப்பாங்க கேகேஆர். ஏதோ சொல்ல வந்தாரு ஆக்சுவலி. கேகேஆருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அங்க ஒரு சாம்பியன்ஷிப் டீம்ன்றதுனால இப்போ வெளியே குவாலிஃபை ஆகாத ஒரு டீம்ல இருக்கிற ஸ்ட்ராங் பிளேயரை விட எப்பயுமே சாம்பியன்ஷிப் டீம்ல இருக்கிற ஒரு பிளேயரையும் வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கீனா நோட்டீஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களோட பெரிய மைனஸ் என்னவா இருக்கும்னா விட்ட பிளேயர்ஸை திருப்பி எடுக்கிறது தான். இப்போ ஒரு குவாலிஃபை ஆகாத டீம் நினைச்சாங்கன்னா அவங்க விட்ட பிளேயர்ஸை ஈஸியா எடுத்துடலாம். பட் ரகுவன்ஷின்றவரை விட நிறைய டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பட் இவர் அந்த சாம்பியன்ஸ் டீம்ல பிரசன்ட் ஆனதுனால இவர் திருப்பி எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ அரோராவை விட நிறைய போலர்ஸ் மேபி நல்லா பண்ணிருக்கலாம். பட் அந்த ஒரு பால் அந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு போட்டதை வச்சு இவர்கிட்ட ஸ்டஃப் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இதனால கேகேஆருக்கு பெரிய ப்ராப்ளமா என்ன இருக்கும்னா அவங்க விடுற பிளேஸ் எடுக்கிறதா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வைபவ் வந்து நான் வந்து 2023 அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஹர்ஷித் ராணா ஒரு பேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு வைபவ் வரோரா. நியூ பால்லையா இருக்கட்டும் அந்த இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவரை. ஹர்ஷித் ராணாக்கு முன்னாடி எனக்கு வந்து வைபவ் வரோரா கொஞ்சம் இம்ப்ரெசிவா தெரிஞ்சாரு. அண்ட் இப்போ ரகுவன்ஷி இவங்க எல்லாம் இருக்காங்க. சுரேஷ் சர்மா கூட இன்னும் வேற சில டீம்ஸ் எல்லாம் வந்து லெக் ஸ்பின்னரா இருக்காரு, டெம்ப்டடா தான் இருப்பாங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பெரிய தலைவலி தான். ஃபில் சால்ட் இருக்காரு, ஸ்டார்க் இருக்காரு. ஸ்டார் கஷ்டம் கேகேஆருக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு தோணுது எனக்கு. வெங்கடேஷ் ஐயர் வைபவ் வரோரா அட் எனி காஸ்ட் திருப்பி எடுக்கணும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல ஆக்சுவலா ஸ்டாருக்கு வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த ஒரு சீசனுக்கு வந்துட்டு எனக்கு வேணும் அப்படிங்கறதுனால தான். ஏன்னா அவ்வளவுதான் சாம்பியன்ஷிப் அடிச்சாச்சு கிளம்பியாச்சு. ஆமா அவள்தான். குஜராத்தே வந்துட்டு ஆக்சுவலா அதிக பர்ஸ் வச்சிருந்தாங்க. பட் ஆனா ஸ்டார்க்கு போயிட்டு அவங்களே ஓகே ஓவர் பிரைஸா இருக்கும்போது விட்டாங்க. பட் கம்பீர் அது வந்துட்டு ஒரு ஸ்டீல் 24 crore வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே மத்த டீமா இருந்தா ஸ்டார்க்கு வந்துட்டு ஒரு சில டீம் கப் வாங்காத டீமா இருந்தா ஸ்டார்க்கு 3 மேட்ச் ஆட விட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஸ்டார்க்கு கண்டினியூஸ் ரன் கொடுத்துட்டே இருந்தாரு. அவர் இத்தனைக்கும் 4 overs 50 அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூட கம்பீர் ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்தனாலதான் குவாலிஃபயர்லயும் ஃபைனல்ஸ்லயும் வச்சு செஞ்சாரு. ஸோ அதான் அந்த அவங்களுக்கு தெரியும் ஒரு பிளேயர் எடுத்தா நம்ம லாங் ரன் கொடுத்தா அவன் நல்லா பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால கேகேஆர் வந்துட்டு ஆக்ஷன்லயும் நல்லா பண்ணி கப்பை டிஃபெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது. ஆகேஷ் ஏதோ ஃபைனல் தாட்ஸ்? இல்ல ஆக்சுவலா இவங்க தான் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க அதர் டீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் இவங்களுக்கு அதே தான் ப்ரோ வேலை. லைக் எவ்ரி மெகா ஆக்ஷன் வருவாங்க. இப்போ சுப்மன் கில்லையே விட்டாங்க இவங்க. சுப்மன் கில் வந்து இப்போ ஒரு டீமோட இதுவா இருக்காரு, 3 ஃபார்மட் பிளேயரா இருக்காரு. அடுத்த பிராண்ட் அவர் தான் கிரியேட் பண்றப்போ அவரே இவங்க பாக்கல. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு நல்ல யூட்டிலிட்டி பிளேயரா இருந்தாரு. அந்த டைம்ல சுப்மன் கில்லா வெங்கடேஷ் ஐயரான்றது தான் ஒரு இதுவா இருந்தது. எனக்கு பிராண்ட் வேணா, எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேணும், அந்த யூட்டிலிட்டி வேணும் தான் இவர் எடுத்தாங்க. ஸோ கேகேஆர் எப்பவுமே ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் தான் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இந்த ரிட்டென்ஷன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா டஃபா இருக்கும். அபிஷேக் நாயர் இல்லாம திருப்பி அந்த கோரை எப்படி ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பார்ப்போம், டஃப் ஆக்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ப்ரோ. ஆமா, இது வந்து குட் ஹெடேக்னு சொல்லவே முடியாது, பேட் ஹெடேக் டு ஹேவ் தான். லெட்ஸ் see எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆப்ஷன் டைனமிக்ஸ் எடுத்துட்டு பார்த்து ரிட்டென்ஷன்ஸ் பண்றாங்கன்றதுல தெரியும் நமக்கு. பட் இவர் ஐ மீன் பீடோகா இருக்கட்டும் அஸ்வினா இருக்கட்டும் 2 டீம் தான் வந்து 6 ரிட்டென்ஷனோட போக போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோல.
அந்த 2 டீம்ல ஒரு டீம் கண்டிப்பா கேகேஆர் தான் இருக்க போகுதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஆமா லெட்ஸ் see. இல்ல அதான் அவர் ஆகாஷ் bro சொன்ன மாதிரி அவங்க பர்ஸ் அமௌண்ட் என்னையுமே பார்த்தது கிடையாது. லைக் இவ்வளோ அமௌண்ட்டோட நம்ம போகணும்னு யோசிச்சது கிடையாது. 24னா அந்த கோட்டாவை ஃபில் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. சம்டைம்ஸ் 19ஓட கூட வந்துட்டு ஆப்ஷன்ல இருந்து முடிச்சுட்டு ஆப்ஷன் லைக் பர்ஸே காலி பண்ணிட்டு ஃபுல்லா ஜீரோன்ட்டு போயிட்டு அவங்க போய் இருந்திருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா அவங்க புது சாப்டர் கேகேஆர் கம்பீர் இல்லாம அந்த ஒரு ரிஸ்கி டிசிஷன் எப்பவுமே கேகேஆர் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா டீம்ஸும் அன்கேப்டு பிளேயரை வந்து பேக்கப்க்கு பை பண்ணுவாங்க. பட் கேகேஆர் வந்து பிளேயிங் லெவலில் ஆட வைக்கிறதுக்குனே அன்கேப்டு பிளேயர்ஸை பை பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அவங்க ஒரு 8 பிளேயருக்கு ஒரு 80-85% ஆக்ஷன் பண்ணி செலவு பண்ணிடுறாங்க. மீதி 3 பிளேயர்ஸை தைரியமா கிரவுண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. நீ போய் விளையாடு, நான் உன்னை பேக் பண்றேன்ற மாதிரி. அது ஆனா எவ்ரி ஆக்ஷன் உங்களுக்கு ரிசல்ட் தராது. இப்போ சிவமாவி ரிசல்ட் தரல, நாகர்கோட்டி ரிசல்ட் தரல, ஆனா அர்ஷித் ராணா, வைபவ் வரரா தந்திருக்காங்க. ஸோ அந்த அந்த அவங்க நம்பிக்கை வைக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன ரிசல்ட் தராங்கன்றத பொறுத்து தான் எப்பவுமே அவங்க சீசன் ரிசல்ட்டும் இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி அந்த ஒரு பண்ட் எடுப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது ப்ரோ. ஆமா, வருண் சக்கரவர்த்தியை கூட அவர் பஞ்சாப்ல ஆடினப்போ அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது. இங்க கேகேஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் வருண் சிவி அப்படின்னு கேகேஆர் தான் ஃபைன் டே. ஆக்சுவலா அவர் அஸ்வின் வந்துட்டு அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு, நான் போனேன் இருந்தாலும் அந்த வருண் சக்கரவர்த்தி பையனை விடாதீங்க, அந்த பையன் சரக்கு இருக்கு, அவனை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். பட் அடுத்த ஆக்ஷன் நான் போன உடனே அவனை நிறைய பேர் வெங்கடேஷ் ஐயரா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், எல்லாருமே அங்க இருந்துதான் பேர் தெரியுது, அங்க இருந்துதான் இந்த பிளேயர் ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ லட்சி அவங்க மிஸ் பண்ணா கூட திருப்பி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்ல குவாலிட்டி டீம்னு ஆகாஷ் சொல்றாரு. அதுல பெருசா டிபேட் பண்றதுக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஹிஸ்டரி அதை தான் சொல்லுது. லெட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் கேகேஆர்னு சொல்லி தான் இந்த வீடியோவை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கிறது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி 2 எம்ஐ அண்ட் சிஎஸ்கே தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல எம்ஐ அண்ட் சிஎஸ்கேவோட ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டன்ஷன்ஸ் ரொம்ப மசாலா கலந்த ஒரு ரிவ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் பர்டிகுலர்லி எம்ஐ, ஏன்னா நிறைய தியரிஸ் இருக்கு. எப்பவுமே வந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு தியரி சொல்லுவாங்கல்ல, இது இப்படி ஆகுமா, அது அப்படி ஆகுமா, இது இப்படி நடக்குமா, அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ எம்ஐ பிராக்டிஸ் சொல்றப்ப. லெட்ஸ் see நாளைக்கு வந்து நம்ம எம்ஐயோட அண்ட் சிஎஸ்கேவோட ஐபிஎல் ப்ராபபிள் ரிட்டன்ஷன்ஸ் என்னவா இருக்கும்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து பை, சைனிங் ஆஃப்.